ஓ இப்படிதான் இந்த எலும்பே இல்லாததெல்லாம் ஒரே சதையாவே இருக்கும் போல. எல்லாம் மசாலா இது பாருங்க, எல்லாம் நல்லா நல்லா இறங்கி இருக்கு. சிக்கன் சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பங்கமா இருக்குது பாப்பா. ஓ இது கலை வைக்காத, நான் அப்படியே தம்ப்நெயிலுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அதான் பண்ணிக்கோ, நீ செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்படியே ஃபைனலா இந்த கைட்டோட முடிச்சுக்கலாங்க. சாப்பிட்டு உங்களுக்கு மீட் பண்றேன் ஃபைனல் போயிட்டு. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்றாவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழ் அனைத்து உண்மையே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவா சிக்கன் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஃபேமிலி விழாக்கில் வந்து குக்கிங் வீடியோ செஞ்சு 2 மாதம் இருக்கும். இப்போ தான் வந்து செய்ய போகிறோம். ஒரு 60 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் தவா சிக்கன் தான் செய்ய போகிறோம். சிக்கனை வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள் கைஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. எல்லாம் சின்ன பாப்பா எல்லாம், அப்புறம் அம்மாயி 2 அம்மாயி, அதுக்கப்புறம் 2 சின்ன பாப்பா, நம்ம பாப்பா, 3 பாப்பா இருக்கிறாங்க. எல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது இன்றைக்கி வீடியோ. சரி மக்களே, நம்ம தவா சிக்கன் செய்யலாங்களா? வாங்க இன்றைக்கி ஜாலியாக என்ஜாயாக, அதாவது தோசைக்கல்லில் வச்சு தான் தவா சிக்கன் செய்ய போகிறோம். 1 kg வாங்கிட்டு வந்துருக்குங்க சிக்கனு. அதை வச்சு செய்யலாங்களா? ஜாலியாக இருக்க போகுது இன்றைக்கி. சும்மா ஒரு ஃபேமிலி விழாக்கு. இதுவரையிலும் வந்து கடை வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுக்கும் கொஞ்சம் அப்படியே ஆதரவு தாங்க. ஃபேமிலி விழாக்கு ஒரு வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோம் தவா சிக்கன். ஓகேங்களா? சரி மக்களே, வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க போகலாம். மக்கள்ஸ் தவா சிக்கன் செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்குதுங்க. நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கறியை வச்சு தான், நம்ம சிக்கன் வச்சு தான் தவா சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க போவோம் மக்கள்ஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தவா சிக்கன் செய்கிறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத நம்ம வந்து சொல்லுவாங்க. இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டீங்க? தக்காளி, அப்புறம் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, அவ்வளவுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவு வச்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இந்த தவா சிக்கன் வந்து இது போதும். போதும். அப்புறம் மசாலா எல்லாம் போடணும். ஓ மற்ற மசாலா என்ன மசாலா? என்ன மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள். அப்புறம் கறிக்கு போற கறி மசாலா தூள். போடலாம். ஓ மெயின் ஐட்டத்து மறந்துட்டியா? ஓகே ஓகே மக்கா, இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போறோம். இந்த அடுப்பு பற்ற வைக்கலாம். அவ்வளோதான் மக்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. தோசைக்கல்லை தூக்கி அமுத்தி விட்டாச்சு. அவ்வளோதான், ஒரே ஜாலியாக இருக்க போகுது இன்னைக்கு. வெளியே மழை பெய்யுதுங்க. மழையும் நல்லா பெய்யுது, நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கு. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து நம்ம தவா சிக்கன் செய்ய போகிறோம். சரிங்க, எல்லாத்தையும் பேக் கேமராவில் போய் பார்க்கலாங்களா? அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்ட முடியும். அவ்வளோதான் மக்கள்ஸ், தோசைக்கல் மேலே தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் மக்கள்ஸ். எண்ணெய் லைட்டாக கொதி வந்தோடனே சோம்பு தூக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டால் அடுத்த ஸ்டெப்பு வந்து நிறைவேறுதுங்க. ஓகே, அப்படி ஜம்முன்னு சோம்பு தூக்கி போட்டபடி எண்ணெய் அப்படியே கொதிக்குதுங்க. அப்படியே நுறையா வருது பாருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அது விழுந்துட்டு போகிற ஒன்றும் தப்பு இல்லை. கிராம்புங்களாமா? ஓகே, இப்படி தாங்க நீங்கள் தவா சிக்கன் செய்யணும். வெடிக்குது போயிடலாம். ஓகே மக்கள்ஸ், அதுக்கப்புறம் இது அந்த சைடு அப்படி ஊற்று பாப்பா, தெரியணும். அப்படி ஊற்று. நம்ம ஆட்டி வைத்த அந்த மிளகு சாந்துங்க மசாலா. ஓகே, ஜம்முன்னு போட்டாச்சுங்க. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நல்லா ஒரு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்களா? இப்போ நல்லா இந்த மசாலாவும் நல்லா ஒரு கொதிக்கும். ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும் பாருங்களேன். ஓகே, அதான் மக்கள், ஒரு 5 நிமிஷங்க நல்லா கொதிச்சுதுன்னு வைங்களேன். இந்த மசாலா இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகணுங்களாமா. மஞ்சத்தூள் மக்கள்ஸ் தேவையான அளவு போட்டால் போதும். ஓகே, மஞ்சத்தூளை ஜம்முன்னு போட்டாச்சுங்க. மக்கள் அப்படி ஜம்முன்னு இருக்கிறாப்புல. அடுத்தது மக்கள்ஸ் கறி மசாலாங்க. நெக்ஸ்ட்டு போடுங்க. அவ்வளோதான் தலைவரே. தேவையான அளவு கறி மசாலாவும் போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்க போகிறாப்புல. வாசனை நல்லா தூக்குதுங்க இந்த மசாலாவுக்கு. பார்க்குறதுக்கு சிம்பிளான மசாலாவாக தெரியும்.
நான் 3 டைம் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் சரி ஒரு வீடியோவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க போக போக பாருங்க அப்படியே பங்கமாக இருக்கும். வெளிச்சம் தான் மக்கள் கஷ்டம் மங்களாக இருக்குது. ஏன்னா வெளியும் வந்து நல்லா இருட்டாகிடுச்சுங்க, 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மக்கால்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு மசாலாவும் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க, மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கறி போட போகிறோம். அதான் பாருங்க, அவ்வளோதான். அப்படியே எடுத்து சட்டியில் போடலாம். போட்டு விடுங்க. அவ்வளோ மக்கால்ஸ், இவ்வளோதான். சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க. தவா சிக்கனுக்குன்னே சொன்னீங்கன்னா கட் பண்ணி தருவாங்க கோழி கடையில், கறி கடையில். சூப்பராக இருக்கும். ஓகே, அப்படியே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியும் நல்லா வீடியோ நல்லா கவர் பண்ணி உங்களுக்கு காட்டணும்ல தவா சிக்கன். அவ்வளோதான். ஓ இப்படிதான் இந்த எலும்பே இல்லாததெல்லாம் ஒரே சதையாகவே இருக்கும் போல. ஓகே மக்கால்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்புங்க. இந்த கல் உப்பு தான் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் உப்பு போட்டீங்க வைங்களேன், நல்லா வேகாட்டு விடும், நல்லா சீக்கிரமாக வந்து குக் ஆகிக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உப்பு போடுறேன். ரைட் எண்ணெய் ஊற்று, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கும். ஓகே மக்கால்ஸ், மசாலாவிலையெல்லாம் இது உப்பு போடலீங்களாம்மா? போட்டது தான் உப்பு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செக் பண்ணி டேஸ்ட் பண்ணி உப்பு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு பார்த்தா ஒரு எண்ணெய் பசை இல்லாத மாதிரி தெரிஞ்சுன்னா மறுபடியும் கூட எண்ணெய் இடையில ஆட் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்னு இருக்கும். அவ்வளோதான். மசாலா போடுறியா? போடுறேன். இப்போ போடுறது என்னம்மா, கறி மசாலாவா? அதே தான் மக்கால்ஸ், ஏற்கனவே கறி மசாலா போட்டிருப்போம், கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுங்க. மறுபடியும் ஒரு கறி மசாலா போட்டுக்கிட்டோம். நம்ம போட்டிங்கன்னா வைங்களேன், எதுவுமே ஒரு அளவு தான். நம்ம போட்டிங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். இடையிடையே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஓ உப்பு கம்மியாக இருக்குது, கறி மசாலா கம்மியாக இருக்குன்ட்டு அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதை வந்து நீங்கள் புரோட்டாக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டுக்கும் புரோட்டாவுக்கும் பங்கமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி விளாக் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குங்க. இடையில எல்லாமே கடை வீடியோ தான் பண்ணியிருந்தோம். சரி இன்னைக்கு ஒரு ஃபேமிலி விளாக் போட்டுருவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், இன்னும் 2 நாள் தான் மக்கால்ஸ். இது வந்து திங்கக்கிழமை மணிக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து என்ன வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா அதுதான் கடைசி நான்வெஜ் வீடியோ. அடுத்து புரட்டாசி. 1 மாதத்துக்கு இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. புரட்டாசி தான் இனிமேல் ஆகியா. போன மாதம் இது என்ன மாதமாப்பா தமிழுக்கு? ஆவணி போகையா, புரட்டாசி ஆகையா, அவ்வளோதான் முடிஞ்சுது. புரட்டாசி வந்துச்சுன்னா சைவம் தான். அதனால இன்னைக்கு ஒரு மெத்தடில் தவா சிக்கன்னா, நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஏதோ ஒரு செஞ்சு நாளையோட ஃபைனலாக ஒரு நிறைவேற்றிடுவோம். சிக்கன் மட்டன் இதை வந்து 1 மாதத்துக்கு ரெஸ்ட்டு. புரட்டாசினா மேலே வெறும் கோயில் வீடியோவாக போடலாம், கோயிலுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து பேக் கேமரா போய் காமிச்சிக்கலாமா? ஓகே மூடி வைங்க தலைவரை. அவ்வளோ மகாஸ், தோசைகளுக்கு மேலே வந்து ஒரு குக்கர் மூடி இருக்குது. சரி என்ன மூடிது? இட்லி மூடியா? இட்லி மூடி வச்சு மூடி வச்சோம்னா முடிஞ்சது. எவ்வளோ நேரம் இருக்கணும் இப்படி மூடி வச்சிருக்கணும்? ஒரு 5 நிமிஷம். ஓ 5 நிமிஷம், அப்புறம் ரெடி ஆயிருமா? ஓ அதாவது மகாஸ், இப்போ தோசைக்கல் மேலே வந்து இட்லி மூடி வச்சாச்சுங்களா? அந்த மூடி வச்சோடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட்டில் வந்து நல்லா குக் ஆகிருங்க. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். கொஞ்சம் வேகலை அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் வரலாம். ஆல்ரெடி ஒரு 10 to 15 நிமிஷத்துல இந்த தவா சிக்கன் வந்து அழகா ரெடி ஆயிருங்க. சரி மக்களே, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீட் பண்ணுவோம். 15 minutes later. மக்கள்ஸ் 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தவா சிக்கன் ரெடி ஆச்சா இல்லையான்னு ஓப்பன் பண்ணியாச்சுங்க. எந்திருக்குமா என்னன்னு தெரியல. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இருங்க எல்லாம் பேக் கேமரா போய் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கலர் விடு, ஒரு கலரு மக்கள்ஸ். எந்திரிச்சாலேன்னு செக் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்களா? நல்லா தூக்கி விடு. அவ்வளோதான், அப்படிதான். எல்லாம் மசாலா எது பாருங்க, எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்வைக்கே தெரியும். சரிங்க, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓ பதிக்குது. வாங்க தவா சிக்கன் சாப்பிடலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கிடையாது பாப்பா, சூடாக சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா என்ன சூடா நீங்கள் எடுத்தோன்னே ஒரு பீஸ் நாக்கில் வச்சுட்டீங்க வைங்க, சூடு வந்து நாக்கில் சுட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசி வரலாம் உங்களுக்கு டேஸ்ட்டே தெரியாது. இருந்தாலும் 60 காலர் எங்களால் பொறுக்க முடியல.
சாப்பிட்டு பார்ப்போம். அதான் நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். கத்தி மேலுங்க மசாலா வேற லெவல் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி தப்பாக இருந்தால் கமெண்டில் வந்து திட்டுங்க, என்ன வேணும் பண்ணுங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. வந்துருச்சு, சூப்பராக இருக்குதுங்க. மசாலா தாங்க வேற லெவலு, சூப்பராக இருந்துச்சு. வந்து கொத்தமல்லி தலையை மேலே தூக்கிட்டு கதையை முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதான். நீங்கள் புரோட்டாவே இட்லி தோசை எது வாங்கினீங்க சாப்பாடு செஞ்சுட்டோம். நீங்கள் ஒரு வேளை புரோட்டா வாங்கி கூட வச்சு சாப்பிடலாம். தவா சிக்கனும் சூப்பராக இருக்கும், இட்லி தோசையும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம், ஓகேங்களா? ஆனால் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ அப்படியே அவா இட்லி மூடக்கூடிய அந்த நிதவாடு இட்லி மூடியா, அவ்வளோதான். இட்லி மூடி தூக்கி வச்சாச்சுங்க. நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இதோட கதையை முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான், நம்ம மாஸ்டரு எல்லாம் ஜம் ஜம்னு போடுறாப்புல சூப்பராக இருக்குதுங்க. கொத்தமல்லி தலையை போட்டால் தான் அந்த ஒரு காரியமே நல்லா 100% நிறைவடைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. சூப்பர். இருங்க 2x போட்டுக்குவோம். பங்கமாக இருக்குது பாப்பா. எது கலையில்லாத நான் அப்படியே தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதான் பண்ணிக்கோ. சூப்பராக இருக்குதுங்களா? அவ்வளோதான் மக்களே, பாருங்க. இருங்க உங்களுக்கு அப்படியே 2x போட்டு அப்படியே சும்மா ஜம் ஜம்னு அப்படியே காட்டுறேன் பாருங்க. அப்படியே சூப்பருங்க, அப்படியே வேற லெவல். கால்ஸ் ஜம் ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்ப்போம், ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க போய் சாப்பிடலாம். நல்லா வெந்திருக்குங்க. அது மசாலா தான் வேறு லெவலு. தவா சிக்கன் பார்த்தீங்கன்னு இல்லையா, நாங்கள் பெருசாலாம் மசாலா ரெடி பண்ண தேவையில்லைங்க. சிம்பிளான மெத்தேடு தான். அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணாவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பாப்பா எழுந்திரிச்சுக்கணும் எதுவாக பேசிகிட்டு இருக்கிறேன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆடியோவை. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். வாங்கிச்சல்லைங்க, சூப்பராக இருக்குது. மக்கள்ஸ் அப்படி பீஸ் எல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்க. நல்லா மசாலா உள்ளே இறங்கிருக்குங்க, அங்கே தான் டேஸ்ட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. பாப்பா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. சூப்பர் மக்கள்ஸ், நல்லா தெரியுங்களா? வருங்கலாம் மசாலா தாங்க வேறு லெவல். அப்படியே நாட்டில் நின்று பேசுதுங்க, நின்று நடனமாக இருக்குது. டேஸ்ட் அப்படி இருக்குது, நீ செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஃபைனலாக இந்த ஃபைட்டோட முடிச்சுக்கலாங்க. சாப்பிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன், ஓகேங்களா? செம்மையாக இருக்குங்க. தவா சிக்கன் தான். இந்த கிரேவி தான் சூப்பராக இருக்குது. மசாலா வந்து நல்லா கறிக்குள்ளே இறங்கியிருக்கு. அது இன்னும் தூக்கலாக கொடுக்குதுங்க. அதே மாதிரி இது போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பழம், மற்ற கறி மசாலா எல்லாமே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி சரியான அளவில் இருக்குங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஃபைனல் போயிட்டு தரம் நிரந்தரம். இன்னொரு வேறு லெவலுங்க. என்னுடைய ஒய்ஃப் அதை செஞ்சாங்க, பேர் வந்து இருந்துங்க. அங்கே பெரிய ஒரு ராயல் சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே மக்கள்ஸ், சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். மக்கள்ஸ் அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்போ எப்படி இருக்கு?
நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ம் ஓகே, செய்தவர் பாசு தான் சூப்பராக இருக்குங்கிறாங்க. சரி, இந்த ஜாலி சாப்பிடு. அவங்க அப்படியே புட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. சரி சாப்பிடு. ம் பாய் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சரிங்க மகளே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். சைனிங் ஆஃப் உதயா, மக்கள் 7 யூடியூப் சேனல். லைக்கு போட்டு போங்க மக்களே. பாய்.